40 செகண்ட்ல ஹார்ட் அட்டாக்கா? அதையும் பார்க்கலாம். இப்போ உள்ள என்ன சூழ்நிலைன்னு யாருக்குமே தெரியல. பணைய கைதிகளோட நிலைமையை பார்க்கும்போது பரிதாபமா இருக்கு. சரியா சொன்னீங்க. இதுதான் சம்பவ இடத்துல இருந்து கிடைச்ச நேரடி தகவல். உங்க தகவலுக்கு ரொம்ப நன்றி. நீங்க என்ன நினைக்கிறீங்க மிஸ்டர் ஹஷிமோட்டோ? என்ன பொறுத்த வரைக்கும் காலதாமதம் செய்யாம சீக்கிரமா தீர்வு கிடைச்சா நல்லா இருக்கும். இதுல இருக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. சரியான கட்டுக்கதை. என்னது? அப்படியா? ஆ? அங்க என்ன நடக்குதுன்னே புரியல. திடீர்னு குழந்தைங்கள வெளியே வராங்க. நல்ல வேளை குழந்தைகளுக்கு எதுவும் ஆகல. ஆனா எப்படி? இப்பதான் ஸ்பாட் டீமே உள்ள போய்கிட்டு இருக்காங்க. அப்ப சஸ்பெக்ட புடிச்சாச்சா? என்ன சொல்றீங்க? அப்படியா? சரி, நான் சொல்லிடுறேன். டே கேர்ல சஸ்பெக்ட் இறந்து போயிட்டான். மறுபடியும் சொல்றேன், சஸ்பெக்ட் இறந்துட்டான். இறந்துட்டானா? ஆனா என்ன விஷயம்னா போலீஸ் சஸ்பெக்ட கொல்லலன்னு சொல்றாங்க. அப்படின்னா அவன் மாட்டிக்க போறான்னு நினைச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டானா? அது என்னன்னா சஸ்பெக்ட் திடீர்னு மயங்கி விழுந்து இறந்துட்டான்னு ஸ்பாட்ல நேர்ல பார்த்தவங்க சொல்றாங்க. அப்போ ஹார்ட் அட்டாக்கா? இல்ல, இருக்காத. கோஇன்சிடென்ஸா இருக்கலாம். ஏய் லைட், டைம் 6:30 ஆச்சு. இன்னைக்கு நீ டியூஷனுக்கு போகலையா? போணும், நான் ரெடி ஆயிட்டு இருக்கேம்மா. டெத் நோட். இந்த நோட் உண்மையாவே வேலை செய்யுதுன்னா இத கண்டிப்பா இன்னொரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு இன்னொரு குற்றவாளி எனக்கு தேவை. ஆனா அவன் ரொம்ப ஃபேமஸா இருக்க கூடாது. ஏன்னா ஃபேமஸ் ஆனவனோட சாவை எல்லாருமா சேர்ந்து மூடி மறைச்சிருவாங்க. நான் இத உடனே சோதிக்கணும். ரியோ பேபி, என்ன சுடோ? எனக்கு இப்ப 2000 தேவைப்படுது. கடனா கொடுக்கறியா? என்ன திரும்பவுமா? சுடோ, என்ன ப்ரோ? இவனை கொன்றலாமா? இல்ல, என்கிட்ட வேண்டாம். கம்மியா தான் இருக்கு. எனக்கு சம்பந்தப்பட்ட யாரையும் நான் கொல்லக்கூடாது. தர மாட்டேன். என்ன என் மேல கொன்னா என்னவா? நீ எனக்கு என்ன கஷ்டமா நஷ்டமா? பாக்குறியா? இவன மாதிரி ஆள்னா செத்து போனா நான் தரேன், இந்தா. ஊர்ல ஒரு பைய பரிதாபப்பட மாட்டான். ஹேய், ஸ்கூல் முடிஞ்சது எல்லாம் விளையாட போலாம். வந்துருங்கடா. என்ன மேக்கி, நாளைக்கு பசங்க கூட பார்ட்டிக்கு போற, நீ வரியா? அட நான் இல்லாமையா? ஹே, என்ன மறந்துடாதீங்க. காடு பாக்குது. எங்க அம்மா இருக்காங்களே, ஏன் இன்னும் என்ன கூட்டிட்டு போக வரல? அடச்ச, இவனுங்களெல்லாம் பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. இந்த ஊருக்கு நான் ஏதாவது நல்லது பண்ணணும்னா இவனுங்க மாதிரி ஆளுங்களை எல்லாம் போட்டு தள்ளணும். ஏய் டார்லிங், ஒரு ஆள் குறையுது, வந்து வண்டியில ஏறு. நீ வேற லெவல் டக்கு. செம்ம பிகரா பார்த்து கரெக்ட் பண்ணிட்ட.